டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50 ஈவினிங் 6:50 கரெக்டாக சாயங்காலம் 7 மணிக்கு போவையிலேயே வெயிலோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நாக்பூரில் எக்ஸ்ட்ரீம் லெவலில். அதாவது ஈவினிங் 7 மணிக்கு போவையிலேயே அந்த ரோட்டோட சூடே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மதிய டைமில் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் வண்டியில் அந்த அனல் எப்படி அடிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது ஈவினிங் இங்கே ரோட்டில் போகும்போது. மதியம்லாம் போனால் அவ்வளோதாங்க, வெந்து ஒரு வழி ஆயிடணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு தான் சரி ஊருக்கு கிளம்புறமே. ஷூ வந்து லாஸ்ட் டைம் வந்து 10-15 கடை ஏறி இறங்கி உருப்படியாக ஷூ வாங்காமல் டென்ஷன் ஆகி கடைசியில் ஷூவோட டிசைனே மாறி மாறி 2 ஷூ வேறு டிசைனில் ஒரே கலரில் எடுத்துட்டோம். சரி இருந்தாலும் அது வந்து எனக்கு பிடிக்கல, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரொம்ப நாள் ஷூ போடாமே விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் சரி ஷூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வாங்க போயிருந்தோம். போயிட்டு அப்படியே ஃபைனலி வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வரும்போது அந்த கடையை தாண்டி வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கலாமா? எப்போ பாருங்கள் தம்பி வந்து நாங்கள் கரெக்டாக இந்த கடை வழியாக போகிறப்ப தம்பி பார்த்தா விட்டுட்டு போயிடுறோம். லாஸ்ட்டாக ஒரு டைம் போவில் அப்படி தான் தம்பி விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம். இந்த டைம் அதே மாதிரி தான் தம்பி நான் வந்து வேறு வேலையை போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். போயிட்டு கடைசியில் பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி பையன் பொக்குன்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்சல் வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கையிலேயே வந்து எப்படி டைம் வந்து 8-9 மணி இருக்கும். நாங்கள் போய் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் அந்த ரோட்டில் அந்த வழியாக வரும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக அம்பேத்கர் பர்த்டேக்காக அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. அன்னதானம்னு பார்த்தா நம்ம விடுவோமா? எங்கே அன்னதானம்னு பார்த்தா நம்ம வந்து பூந்துறதான் நம்மளோட வேலை. நம்ம ஊராக இருந்தாலும் சரி நாக்பூராக இருந்தாலும் சரி அன்னதானம்னா முதல் ஆளாக போய் நின்றுவோங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி பார்சல் வச்சுட்டு கையில் வச்சுருந்தோம். விடலையே அன்னதானத்தை பார்த்தது. இது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பிறந்தநாள் கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒவ்வொரு இடங்களும் இன்னுமே அவரோட ஃபோட்டோஸ் வச்சு பாட்டு சாங்கெல்லாம் போட்டு அவ்வளோ டிராஃபிக்லேயும் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் விடாமல் அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடு பருப்பு குழம்பு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஊரில் வந்து இது வந்து தால்ச்சான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அறவை கேட்டு சாப்பாடாட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நைட்டு கரெக்டாக ஒரு 9:30 வாங்கிட்டு வந்தோமா. தம்பி நல்லா பசியில் இருந்தார். வந்ததையும் வந்து உட்காந்து கூட சாப்பிட சொன்னால் சாப்பிட்ல, அப்படியே வந்துட்டு செல்ஃப் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா இருக்குன்னு ஒரு ரூபா சாப்பிட வேண்டியது போதுங்க, ஒரு ரூபா சாப்பிட வேண்டியது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் வந்து ஒரு பிளேட், நாங்கள் 2 பிளேட் வாங்கிட்டு வந்தோம். நான் ஒரு பிளேட்டு, தம்பி ஒரு பிளேட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படிங்கிறத சொல்லுங்கள்.